ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர்ஆர் லேர்னிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஃப் ஸ்டேட்மெண்ட். பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் போட போகிறோம். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ஐடியலி பைத்தான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் Ctrl+N அழுத்தினா ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம ப்ரோக்ராம் போட போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ப்ரோக்ராம் எப்படி போடுறது. இன்றைக்கி நான் போட ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் போடுறேன். அது இஃப் ஸ்டேட்மெண்ட்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இஃப் அப்படிங்கிற ஒரு வேர்டு. அந்த இஃப் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராம் இருக்கும். அந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா அந்த இஃப்ங்கிறது எதுக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. இஃப் அப்படிங்கிறது எதுக்குன்னா ஒரு கண்டிஷன் செக்கிங்காக யூஸ் பண்ணுறது. அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இன்றைக்கி போட ப்ரோக்ராம் பற்றி சொல்லிடுறேன். ஓட்டு. இப்போ ஓட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 18 ஆர் 18 மோர் தென் 18 greater than or equal to 18 அவங்க தான் வந்து ஓட் போட முடியும். அவங்களோட ஏஜ் வந்து greater than or equal to 18 தான் ஓட் போட முடியும். அப்போ இது வந்து ஒரு கண்டிஷன். இதுக்கு ஒரு கண்டிஷனாக எடுத்துகிட்டு இந்த ப்ரோக்ராம் நம்ம போடலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18க்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து ஓட் போட எலிஜிபிள், 18க்கு கீழே இருந்தால் நாட் எலிஜிபிள் அப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுற மாரி ஒரு ப்ரோக்ராம் இன்றைக்கி போடுவோம். ஃபஸ்ட்டு எப்பொழுதும் போல் ஒரு இன்புட் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஏஜ் வந்து அப்படி நம்ம கேட்டு வாங்கணும். ஒவ்வொரு யூசர்ட்டையும் நம்ம இந்த ஏஜை கேட்டு வாங்குறோம். ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஏஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்ட அந்த வேரியபிள் பேர். ஏஜ் அப்படிங்கிறது ஒரு இன்டிஜர் நம்பருங்கிறதுனால இன்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும். ஓப்பன் பேரன்சிசஸ். அடுத்தது நம்ம ஒரு வேல்யூவை வாங்கி ஏஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிறோம். ஏஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ இன்புட் அப்படின்னு போட்டுறோம். அடுத்து ஓப்பன் பேரன்சிசஸ். அடுத்தது டபுள் கொட்டேஷன்ஸில் என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு கொடுத்துறேன். அப்படின்னு கொடுக்கும்போது உங்களோட ஏஜை கொடுங்கன்னு அப்போ டிஸ்பிளே ஆகும். அப்போ நம்ம ஒரு நம்மளோட ஏஜை டைப் பண்ணுவோம். அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ டபுள் கொட்டேஷன்ஸ் போட்டுட்டு க்ளோஸ் பேரன்சிஸ் இன்னொரு 2 போட்டுருணும். இப்போ என்டர் அழுத்திட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏஜ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை வாங்கி நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் இஃப் ஸ்டேட்மெண்ட். அப்போ இஃப் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணிவிட்டு இஃப் ஏஜ் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கேன், ஓட் போடுறதுக்கு greater than or equal to 18 இருக்கணும். greater than or equal to 18 அல்லது 18க்கு மேலே அந்த ஏஜ் அப்படிங்கிற வேல்யூ வந்து 18 அல்லது 18க்கு மேலே இருந்துச்சுன்னா சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னா இஃப்னு போட்டுடணும். அடுத்தது கண்டிஷனுக்கு அந்த வேரியபிள் எந்த வேரியபிள் செக் பண்ணுறோம், ஏஜ் அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ஏஜ் அப்படிங்கிறது greater than or equal to 18 இருக்கணும். போட்டதுக்கப்புறம் கோலன். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட், ஃபார் லூப், வைல் லூப் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோலன் யூஸ் பண்ணணும். கோலன் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து எரர் இல்லாமல் வரும். இது வந்து சின்டெக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கோலன் வரும். அதனால் இந்த கோலன் யூஸ் பண்ணி ஆகணும். அடுத்து இப்போ என்டர் அழுத்துங்க. என்டர் அழுத்துனா இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு லைன் இங்கே வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பைத்தான் ப்ரோக்ராமில் இன்டென்டேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கோலன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இன்டென்டேஷனுக்காக தான் யூஸ் ஆகுது. இன்டென்டேஷன் ஒன்றில் இந்த ஒயிட் ஸ்பேஸ்க்கு தான் இந்த கோலனே யூஸ் ஆகுது. இப்போ 18க்கு மேலே நம்ம செக் பண்ணுறதே பாருங்கள். ஏஜ் அப்படிங்கிறது 18க்கு மேலே இருந்தால் என்ன அர்த்தம், ஓட் போட எலிஜிபிள். அப்போ பிரிண்ட் பண்ணுங்க, அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணணும். என்ன அது, டபுள் கொட்டேஷனில் என்ன பிரிண்ட் பண்ணுவோம், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் voting அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் யூ ஆர் எலிஜிபிள் இல்லை சிம்பிளாக ஒரு ஸ்டேட்மெண்ட் அவுட்புட்டில் வந்து டிஸ்பிளே ஆகணும், அவ்வளோதான். யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் voting இப்படின்னு பிரிண்ட் ஆகிடும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கீங்க, ஏஜ் வந்து 18க்கு மேலே இருந்தால் எலிஜிபிள் ஃபார் voting. அப்படி 18க்கு கீழே நம்ம டைப் பண்ணால் என்ன ஆகும், அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா அதுக்கு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டாச்சு. இப்போ எல்ஸ் போட்டதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா கோலன் வைக்கணும். இப்போ இந்த எல் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி என்னன்னு சொல்லிடுறேன். இஃப் அப்படிங்கிறது கண்டிஷன் செக் பண்ணும். அந்த கண்டிஷனில் நம்மளுக்கு 2 ரிசல்ட் வரும், ஒன்று ட்ரூ ஒன்று ஃபால்ஸ். அதாவது 18க்கு மேலே இருந்தால் எலிஜிபிள், 18க்கு கீழே இருந்தால் நாட் எலிஜிபிள். அப்போ 2 ஆன்சர் இருக்குது. அது 2 ஆன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம கொடுக்குற ஏஜ் வந்து 18க்கு மேலே இருந்தால் இந்த ஆன்சர் பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா 18க்கு கீழே இருந்துச்சுன்னா என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எல்ஸ் யூஸ் பண்ணுறோம்.
அதாவது எல்ஸ் அப்படிங்கிறது அல்லது 18க்கு மேலே இருந்தால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிடும். 18க்கு மேலே இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிடும். 18க்கு கீழே ஏஜ் இருந்துச்சுன்னா அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வாய்ப்பு இருக்குது அதுக்கும். அப்போ வாய்ப்பு இருக்கிறதுனால எல்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். எல்ஸுங்கிறது எதுக்கு புரிஞ்சிருக்கும், அதாவது அல்லது 18க்கு கீழே இருந்தால் அப்போ என்ன பண்ணுறது, அப்போ 18க்கு கீழே இருந்தால் பிரிண்ட் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு டபுள் கொட்டேஷன்ஸில் யூ ஆர் நாட் eligible for voting. You are not eligible for voting அப்படின்னு பிரிண்ட் ஆகிடும். க்ளோஸ் பேரந்தசிஸ் போட்டாச்சு. இவ்வளோதான் சிம்பிள் ப்ரோக்ராம். ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்பொழுதும் போல நம்ம சேவ் பண்ணிடலாம். ப்ரோக்ராம் நேம் வந்து voting அப்படின்னு சும்மா ஃபைல் நேம் வந்து இந்த ப்ரோக்ராம்க்கு ரிலேட்டடாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக நம்ம சர்ச் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் ரன் மாடியூல் கொடுத்துடணும். அவுட்புட் விண்டோ ஓப்பன் ஆகிட்டு என்ன கேட்குது, என்டர் யுவர் ஏஜ்னு கேட்குது. ஒரு ஏஜ், 2 ஏஜை டைப் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து 18க்கு மேலே கொடுக்கும், ஒன்று 19 அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ என்ன வருது பாருங்கள், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். ஆன்சர் வந்துட்டு அழகா ஆன்சர் வந்துட்டா. அடுத்தது பாருங்கள், திருப்பியும் ரன்னுக்கு போய் ரன் மாடியூல் கொடுக்குறேன். திருப்பி என்டர் யுவர் ஏஜ்னு கேட்குது. இப்போ 18க்கு நான் கீழே கொடுக்குறேன், 12ன்னு கொடுத்துட்டேன். இப்போ என்ன வரணும் நம்மளுக்கு ஆன்சர், 12ன்னு கொடுத்தா என்ன வரணும், 18க்கு கீழே அப்படிங்கும்போது இந்த ஆன்சர் பிரிண்ட் ஆகணும். 18க்கு மேலேனா இது, 18 கீழேனா இது அப்படின்னு தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ இது பிரிண்ட் ஆகணும். 12ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்டர் எழுதுனா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங், நம்மளுக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, என்டர் யுவர் ஏஜுக்கு வந்து 12 கொடுத்தா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு கொடுத்துட்டு என்டர் யுவர் ஏஜ் 19 கொடுத்தா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். கொடுத்துருக்கோம், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். அப்போ ஒரு சிம்பிளான ப்ரோக்ராமை அவுட்புட் அழகாக வந்துடுச்சு. இந்த ப்ரோக்ராம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரோக்ராமில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணி வைக்கிறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.